நிகிதா, போதை பொருள் ஒழிப்பு தினம்னு சொல்றாங்களே, அது என்ன தினம்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. போதை பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன உணவா? இல்ல இல்ல இல்ல, போதை பொருள்ன்றது நம் உடலுக்கும் மனதுக்கும் கேடு விளைவிக்கும் விஷம் மாதிரியானது. உதாரணத்துக்கு புகையிலை மெல்லுதல், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதை ஊசி, இது எல்லாமே போதை பொருட்கள் தான். ஓ, இதெல்லாம் ஏன் எடுத்துக்க கூடாது? எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? போதை பொருட்கள் நம் உடலுக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மனநிலமும் கெட்டு போகும். இதனால மொத்த குடும்பமும் வீணா போகும். இவ்வளவு தெரிஞ்சும் எப்படி இதை ஆரம்பிக்கிறாங்க? சொல்றேன் கேளு. நம்மை சுத்தி யாரும் கவனிக்கல என்ற எண்ணமும் தவறான நண்பர்களும் தான் கணக்காரணும். நான் இது போதை பொருள் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, நீ ஒரு தடவை சாப்பிட்டு பாரு, ஒரு தடவை சாப்பிட்டு பாரு, ஒரு தப்பும் இல்லை, ஒரு தடவை சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். ஒரு சில மாணவர்கள் தன் நண்பர்கள் சொல்றாங்கன்னு அதை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை செஞ்சா என்ன ஆகும்? என்ன தப்பு? ஒரு தடவை செஞ்சா போதும், அவ்வளவுதான். நான் இது போதை பொருள் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, உனக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர் மூளைய மயங்கிடுவான். அப்ப ஒரு சில நாட்கள்ல அந்த மாணவர் முழுசா வீணா போயிடுவான். நம்ம போதை பொருள் எப்படி தடுக்கலாம்? நல்ல நண்பர்களோட சேரணும். கல்வி, கலை, விளையாட்டு போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடணும். யாராவது போதை பொருள் எடுத்துக்கோன்னு சொன்னா எனக்கு வேணா, என்னால முடியாதுன்னு உறுதியா சொல்லணும். நம் மனதில் தோன்ற குழப்பங்களை நம் ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் உடனடியாக சொல்ல வேண்டும். ஒரு தவறான முடிவு வாழ்க்கையை கெடுத்துரும். வேண்டான்னு சொல்ற ஒரு நல்ல வார்த்தை நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும். நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போமா? சொல்லுங்க. நம் வாழ்க்கை நம் கையில். போதை அது சாவின் பாதை. போதை பொருட்களை தவிர்ப்போம். கல்வியால் தலை நிமிர்ந்து நிற்போம். நன்றி.